டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. 1197வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பருவரலும் பைதலும் காணான்குள் காமன் ஒருவர்கண் நின்று ஒழுகுவான். பருவரலும் பைதலும் காணான்குள் காமன் ஒருவர் கண் நின்றொழுகுவான். பருவரலும் பைதலும் காணான்குள் காமன் ஒருவர் கண் நின்றொழுகுவான். காமன் என்றால் சிவபெருமான் பார்வதி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் காம உணர்வை அளிக்கின்றவர்கள். அதற்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தியிருக்கிறார், அவன்தான் காமன் என்று புராணத்தில் சொல்வார்கள். இந்த காமம் என்பதை காமன் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். காமம் வருகிறது, இச்சை, மனைவியை அடைய வேண்டும், உடல் உரு கொள்ள வேண்டும் என்று ஒரு விருப்பம் ஏற்படுகிறது, அது காமம். அந்த காமத்தை எல்லோருக்கும் கொடுப்பவன் காமன் என்ற கடவுள் என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் அந்த பெயரை எப்படி பயன்படுத்துகிறார்? காமன் என்று. காமன் என்றால் ஆங்கிலத்தில் காமன் என்றால் பொது, அந்த காமன் அல்ல. தமிழிலே காமன் என்றால் காம இச்சையை உற்பத்தி செய்யக்கூடியவன், காமத்தை நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய கடவுள் காமன். கடவுளால் படைக்கப்பட்டவன், பரமேஸ்வரனால் படைக்கப்பட்டவன் காமன். அந்த காமன் எல்லோருக்கும், எல்லா உயிர்களுக்கும் காமத்தை கொடுப்பான். அந்த காம உணர்வு வந்தால்தான் உடல் உருவு கொள்ள முடியும். காம உணர்வே வரவில்லை என்றால் இன்பத்தை, சிற்றின்பத்தை, உடல் உறவை மேற்கொள்ள முடியாது. ஆகையினாலே அவனுக்கு எல்லோரும் நன்றி சொல்ல வேண்டும். உடல் உறவு கொள்கின்றவர்களெல்லாம் கணவன் மனைவி யாருக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும்? காமனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அவன் தான் நமக்கு அந்த உணர்வை கொடுக்கிறான் என்று சொல்வார்கள் புராணத்திலே. திருவள்ளுவர் இந்த கருத்தை ஏன் இங்கு சொல்லுகிறார் என்றால், எனக்கு காம உணர்வு கொடுத்தார் அந்த காமன், ஆனால் என்னுடைய தலைவருக்கு கொடுக்கவில்லையே, அவர் பிரிந்து போய்விட்டாரே. அவர் பிரிந்ததனால் எனக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது. என்ன நோய் தெரியுமா? என் உடல் முழுவதும் அழகாக இருந்த மேனி, உடம்பு, நல்ல உடம்பு, ஆரோக்கியமாக இருந்தது, பளபள என்று இருந்தது முகமெல்லாம், உடம்பெல்லாம் இப்பொழுது சாம்பல் பூத்திருக்கிறது. உப்பு உழைத்து உழைத்து உப்பு பூத்து விட்டால் எப்படி உப்பு அந்த வெள்ளை நிறத்தில் இருக்குமோ உடம்பு எல்லாம், அதே போல சாம்பல் நிறத்திலே மாறிவிடும். இதற்கு காரணம் துன்பம்தான். நினைத்து 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 அழுது 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 அவரை வரவில்லையே வரவில்லையே, எத்தனை நாள் ஆயிட்டு அவர் போய், இதோ வருகிறேன், வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவர் இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, வரவில்லை என்ற தினமும் அழுது அழுது அழுது, குளிக்காமல், வேறு உடை மாற்றாமல், அப்படியே அழுது அழுது உடம்பெல்லாம் மாறிவிடுகிறது. உடம்பினுடைய தோலுடைய நிறமே மாறிவிடுது, சாம்பல் நிறத்திலே. இதற்கு பெயர் ஒரு நோய், இதற்கு ஒரு நோய். இதற்கு என்ன பெயர் என்று திருவள்ளுவர் சொல்கிறாரா? பருவரல். எத்தனையோ பெயர் சொல்கிறார் இந்த நோய்க்கு திருவள்ளுவர். தண்டா நோய் என்று சொல்வார், பைதல் நோய் என்று சொல்வார், பருவரல் என்று சொல்வார். தண்டா நோய், பருவரல், பைதல், இதெல்லாம் உடலில் ஏற்படுகின்ற மாற்றம், நிறத்தில் ஏற்படுகின்ற மாற்றம், முகத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். பளிச்சென்றிருந்த முகம் தலைவிக்கு தலைவன் பிரிந்து பல நாட்கள் ஆகிவிட்டது, பல மாதங்கள் ஆகிவிட்ட காரணத்தினாலே அழுது 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 முகமே மாறிவிட்டது. அவருடைய அழகு முகம் மாறிவிட்டது, அசிங்கமாக போய்விட்டது. அப்படிதான் சொல்ல வேண்டும். எனக்கு இப்படிப்பட்ட நோயை தந்தவர் அவர்தான். என்னை விட்டு பிரிந்து சென்றார். அது மட்டுமல்ல, நோயும் வந்து விட்டது எனக்கு. அது என்ன நோய் தெரியுமா? மனநோய். யாரை பார்த்தாலும் கொதித்து சினமா கோபம் கொண்டு பேசுகிறேன், எரிச்சல் அடைந்து பேசுகிறேன். அதற்கு காரணம் அவர்தான். எல்லாரிடத்திலும் நான் சண்டை போடுகிறேன். அதற்கு குழந்தை அடிக்கிறேன், பெற்ற குழந்தை அடிக்கிறேன், தாய் தந்தையரை மதிக்காமல் பேசுகிறேன். எனக்கு உற்ற தோழியாக இருந்தவரையெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவர்களையெல்லாம் நான் திட்டுகிறேன், வாயில் வந்தபடி திட்டுகிறேன். இதற்கெல்லாம் காரணம் அவர் பிரிந்து விட்டு சென்றதனாலே அந்த பாதிப்பு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோயை கொடுத்திருக்கிறது. ஆமாம், காமனே, எங்களுக்கெல்லாம் காம உணர்வை கொடுக்கின்ற காமனே, இது நியாயமா? எனக்கு இப்படிப்பட்ட நோயை கொடுத்து என்னுடைய உடம்பிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இவ்வளோ அநியாயம் செய்து விட்டாயே, இதை போல அவருக்கும் நீ செய்ய வேண்டும் இல்லையா? பிரிந்திருக்கிறாரே, அவருக்கு இப்படிப்பட்ட மன வருத்தத்தை, மனநோயை கொடுக்க வேண்டும் இல்லையா? அவர் உடம்பிலும் அவருடைய முகத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லையா? இது என்ன நியாயம்?
காமன், காமனே, உனக்கு ஏன் காமன் என்று பெயர் வைத்தார்கள்? காமன் என்றால் எல்லோருக்கும் பொது. எனக்கு மட்டும் நோயையும் வருத்தத்தையும் உடம்பிலே மாற்றத்தையும் ஏற்படுத்தி இவ்வளவு கொடுமைகளை செய்கிறாயே, என்னை விட்டு பிரிந்து போயிருக்கிறாரே தொலைதூரத்திலே, எந்த நாடு எந்த ஊர் என்றே எனக்கு தெரியாது, அவர் எப்படி இருக்கிறார் என்பது இவ்வளோ நாள் ஆகிவிட்டது, அவருக்கு எப்படிப்பட்ட நோயை நீ கொடுக்க வேண்டும் இல்லையா? திருவள்ளுவர் ஒரு நுட்பமான கருத்தை வைக்கிறார். பொதுவாக ஆண்களுக்கு அந்த எண்ணம் வருவதில்லை. மனைவி பிரிந்திருக்கின்ற பொழுது எந்த கணவனும் கவலைப்படுவதில்லை. அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி. எவ்வளவு நாள் போயிருந்தாலும் மனைவி பற்றி அதிகமாக கவலைப்படுவதில்லை. ஆனால் தலைவி, மனைவி எந்த நேரமும் கவலைப்படுகிறாள். ஏனென்றால் மற்ற எந்த ஆணிடமும் பேசக்கூடாது என்பது மரபு, பண்பாடு. எந்த ஆணை பற்றியும் சிரிக்க முடியாது, எந்த ஆணை பேசி சிரிக்க முடியாது. கணவனிடத்தில் மட்டும்தான் பேசி சிரிக்க முடியும். கணவனிடத்தில் மட்டும்தான் தன்னுடைய அன்பை காட்ட முடியும், இனிமையாக பேச முடியும். மற்றவர்களுடைய இனிமையாக மற்றவர்களோடு பேச முடியாது, பேசக்கூடாது. அப்படி தவிக்கின்றாள் மனைவி. அதனாலே பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன. ஆண்களுக்கு அப்படி இல்லை. அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி. காமனே, இது நியாயமா என்று தலைவி கேட்கிறாள். அப்படி திருவள்ளுவர் இந்த கருத்தை பதிவு செய்கிறார். என்ன ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறானே காமன். இவளுக்கு நோயை கொடுக்கிறான், மனநோயை கொடுக்கிறான். குளிக்க முடியவில்லை, சரியாக உடை மாற்றவில்லை, அழகு சாதனங்களை எல்லாம் முகத்துக்கு எந்த விதமான இதையும் பவுடர் போடுவதில்லை, தலை சீவுவதில்லை, பூச்சூடுவதில்லை. அவன் வந்தால்தான் எல்லாம். அவர் வருகின்ற வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன் என்று இருக்கிறாளே, அதை போல அவன் இருக்கிறானா? தலைவன் இருக்கிறானா அதை போல பிரிந்து சென்ற தலைவன்? இல்லை. அதைத்தான் திருவள்ளுவர் சுட்டி காட்டுகின்றார். அப்படி இருக்கக்கூடாது. இவளுக்கு எப்படி இருக்கிறதோ அதை போல அவனுக்கும் இருக்க வேண்டும் அந்த உணர்வு. பிரிந்து விட்டோமே என்று அவன் வருத்தப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும். அதுதான் நியாயம், அதுதான் நீதி என்று இந்த குறட்பாவிலே திருவள்ளுவர் மிக அருமையான சிந்தனை. யாரும் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட சிந்தனையை. கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படியெல்லாம் நோய் வருகிறது, மனநோய் இப்படி வருகிறது, இதெல்லாம் புலப்படுத்துகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.